நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். கண்ணால் பார்த்தார்களா? ஆம் அண்ணவா. மக்கள் மழைக்கு பலியாகாமல் தப்ப பாதுகாப்பான இடம் என்று அங்கு போனார்கள். சாணூரா, கம்சன் இதுவரை சந்தித்த தோல்விகள் எத்தனையோ. வேதனையின் சுமைகள் வேந்தனாகி என்னை பாதாளத்தில் அழித்து விட்டது. கேட்டது கதையா கற்பனையா புரியவில்லை. ஒரு சிறுவன் பெருமலையை சுண்டு வரலால் தூக்குவதா? என் பிள்ளை பிராயத்தில் கேட்ட கதை. திரேதாயுகத்தின் போது ஆற்றல் மிகுந்த ஆஞ்சநேயன் மலையை ராமபிரானுக்காக பெயர்த்தெடுத்தார். பெயர்த்தவனும் மனிதன் அல்ல, ஒரு வானரன். அது பொய்யா மெய்யா நமக்கு தெரியாது. மன்னவா, அது பொய்யில்லை, மெய்தான். இதுவும் தான். செய்தி கொண்டு வந்த இந்த ஒற்றன் சொன்ன கதை என்ன? சொல்லப்பட்ட கதை. ஊரெல்லாம் சேர்ந்து பொய் சொல்லுமா? சொன்னார்களே. ஏன்? அதுதான் அதில் மர்மம். இந்த தேவர்கள் என்றாலே தந்திரத்திலே வல்லவர்கள். கிருஷ்ணன் என்ற பிள்ளையை பற்றியே ஆயிரம் கதை சொல்லி உங்கள் கவனத்தை அங்கே ஒருமுகப்படுத்துவார்கள். எதற்காக? தங்கள் பிடியை வலுப்படுத்த. அசரீரி வாக்கு சொன்னதற்கிணங்க அந்த விஷ்ணு இங்கே பிறந்திருந்தால், செயல்பட தருணம் வரவில்லை என்றால், அப்படி ஒரு தருணம் வரும் வரையில் உங்கள் பார்வையிலிருந்தே அவனை மறைப்பதற்காக போட்ட திட்டம் இது. தங்களுக்கா தெரியாது? நீங்களே சிந்தியுங்கள். கிருஷ்ணனை மையமாக வைத்து மர்மவலை பின்னப்படுகிறது. எதற்காக தெரியுமா? கம்சனின் கனவிலும் நினைவிலும் கிருஷ்ணனின் நினைவே இருக்க வேண்டும். அவதார விஷ்ணு அவன் வாழுமிடம் உங்களுக்கு தெரியக்கூடாது. நினைவுபடுத்துகிறேன். நட்புரிமையில் பாணாசுரன் சொன்ன பிறகு தாம் கிருஷ்ணனை கொல்வதற்கு வேறு யாரையும் அனுப்புவதே இல்லை. அப்படி ஒரு நிலைமையில் இப்படிப்பட்ட கதைகளை அவர்கள் அனுப்புவதேன்? மன்னா, காளிங்கன் கதை எதற்கு? அதற்கும் மேல் கோவர்தன மலையை சுண்டு வரலால் தூக்க வேண்டிய காரணம் என்ன? திட்டமிட்ட தேவ நாடகங்கள். திக்கு முக்காடி போய் நீங்கள் எப்படி தீர்ப்பேன் எனது பகைவனை என்று கலங்கி புலம்பி புலம்பி அழுது பொறுக்க முடியாமல் மோதி பார்த்து விடுவோம் என்று தேடி பார்ப்பீர்கள். சாணூரன் கணிப்பு ஒரு நாளும் பொய்த்ததில்லை. சாணூரன் சொல்வது உண்மைதான். இது விஷ்ணுவின் தந்திரம்தான். அவன் உன்னை குழப்பி விடுகின்றான் நண்பா. சூழ்ச்சி புரியும் ஆண்டவன் என்று நாமெல்லாம் விமர்சிப்பதை இந்த மாயப்பிள்ளை நிரூபிக்கின்றான். எதற்கு? ஆத்திரப்படுத்தி உன்னை அச்சப்படுத்த. சாணூரன் பார்வையும் உன் அறிவு கூர்மையும் எனக்கு புரிகின்றது. புரிந்தும் பிரச்சனை இதுதான். எப்படி அவனை பிடிக்கின்றது? ஒளிந்து கொள்ளும் கலையில் அவன் நிபுணனாயிற்று. நாராயண 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 நாராயண. கண்ணுக்கு தெரிந்தும் கூட காண முடியாதது போல் கண்களை ஏமாற்றிக் கொள்வது அறியாமை என்பதா அல்லது அலட்சியம் என்பதா? வாருங்கள் நாரத முனிவரே, வாருங்கள். அனைத்தும் உணர்ந்த தாங்கள் அழைக்காமலே வந்த காரணம் என்ன? மன்னாதி மன்னா, அன்பு தூண்டியது, அதனால் வந்தேன். நல்லது முனிவரே, உட்காருங்கள். இல்லை அரசே, உல்லாச ஆசனத்தில்
என் போன்றவர்கள் அமரக்கூடாது. ஓ, தாங்கள் அமர வேறு இடம் போகலாமா? நான் நிற்க பிறந்தவன் பாணாசுரா. அன்பு தூண்டியது, ஏதோ அதை சொல்லலாம் என்று வந்தேன். சொல்லுங்களேன், பருகிக் கொண்டே கேட்கலாம். உற்ற நண்பன் தக்க நேரத்தில் உறுத்தும்படி சொல்வான், உண்மையை சொல்வான், வெறுப்பில்லாமல் சொல்வான். முகவரி தெரியாமல் நீ தேடுபவன் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணன் என்னும் அந்த பிள்ளைதான் கோகுலத்தில் வளர்பவன். அவன்தான் அவனை பற்றித்தான் அஷ்டபுஜ தேவி அன்று உனக்கு எச்சரித்தாள், உன்னை கொல்பவன் எங்கோ வளர்கிறான் என்று. நாரதரே, எனக்கு அன்போடு சொல்ல வந்தது இதை பற்றித்தானா? இதற்காகத்தான். பாவம், ஞாபக குறைவு தங்களுக்கா, இல்லை இதை சொல்ல நேரம் இல்லையா? என்றாவது எப்படியாவது உன்னை பேரழிவிலிருந்து காப்பாற்றலாம் என்ற நினைவு வந்தது. கம்சன் அழியக்கூடாது என்று முனிவருக்கு திடீர் பாசம் பிறந்து விட்டது. ஆம், இதுவரை தெரியாது கானம் பாடும் உங்களுக்கு கள்ள மனம் உள்ளதென்று. நாரதனுக்கு கள்ள மனம் இல்லை கம்சா. எல்லோரும் இன்புற்றிருக்கவே இந்த முயற்சி. அதற்காக அரச மாளிகையில் நுழைந்தேன், அன்பு மொழி சொல்ல விழைந்தேன். சந்தேகிக்காதே, அச்சப்பட்டு நீ அல்லல் படுவதை விவேக கண்ணால் பார்த்தா நல்லது. அச்சந்தான் அழிக்க முடியாத பேருண்மையை பார்க்க விடாமல் உன்னை தடுக்கிறது. மன்னவா, சிந்தித்துப்பார், சீர்தூக்கிப்பார். சொல்ல முடியாத அற்புதங்களை அந்த பிள்ளை செய்தானே, அது ஒரு சாதாரண மானிடன் செய்யக்கூடியதா? விஷம் கக்கும் காளிங்க பாம்பின் தலைமேல் ஆடத்தான் முடியுமா? கோவர்த்தன மலையையே யாராவது சுண்டு விரலால் தூக்கத்தான் முடியுமா? மனிதனால் முடியாது. மாயக்கலையின் மேதை தந்திர மந்திரங்களால் அப்படி செய்து காட்டுவான். கண்கட்டு வித்தை பயின்றால் அவன் மாமலையை தூக்குவான். இது மாதிரி செப்படி வித்தைகள் சூமந்திரக்காளிகள், தெருவோரத்து சூன்யக்காரர்கள், தாந்திரீகம் படித்தவர்கள் செய்வது. ஆம் மன்னவா, அறிவுக்கு பொருத்தமான விரிவுரையை தங்கள் நண்பர் தந்தார். கிராமப்புறம் தானே அந்த கோகுலம். சோற்றை தின்றுவிட்டு சுற்றிக் கொண்டிருக்கும் கிராமத்து மக்களை ஏமாற்றுவது கஷ்டமல்ல. அதனால் தான் ஆண்டவனின் அற்புதங்கள் கிராமத்தில் அரங்கேறுகின்றன. அது நகர்ப்புறத்திலே நடந்தால் இங்குள்ள மந்திரவாதிகள் செப்படி வித்தைகளை இதைவிட சிறப்பாக செய்வார்கள். இந்த பித்தலாட்டங்களை ஏராளமாக பார்த்தவன் நான். பெண்ணோருடன் மோதி பார்க்கும் இனத்தில் பிறந்தவன் கம்சன். நான் பார்க்காத மாயாவி வித்தைகளா? நம்ப முடியாததை காட்டி நம்ப வைத்து ஏமாற்றுவார்கள். பாவம், அவர்கள் வீசும் கணைகள் உலகத்தை புரிந்த கம்சனை நெருங்க முடியாது. நாரத முனிவரே, சந்தோஷமான நேரத்தை கெடுத்து விட்டீர்கள். சொக்குப்படி தூவும் அந்த சுந்தர பிள்ளையின் புகழ் கதைகளை சுமக்கின்றீரே, உமக்கு அதிலே என்ன கிடைக்கும்? முனிவனுக்கு ஆசைகள் கிடையாது. நீங்கள் மாயாவி என்று சொல்பவன் மாயங்களை கடந்த மாதவன். தெய்வத்தை உண்மையாக உணர்ந்து அகந்தையை மறந்து குழந்தை போல் அவனை நம்பினால் உனக்கு நல்லது. நம்பினால் என்னாவது? நம்பினால் நல்லது. நல்லதா? ஆம் கம்சா, அன்பு எனும் ஆண்டவனிடம் அடங்கிவிடு. நித்தம் நித்தம் உன்னை செத்து பிழைக்க வைக்கும் அச்சம் உன்னை விட்டு நீங்கும். இந்த வேதனை நீ வாழ தேவகியின் பிள்ளைகளை வெட்டி வெட்டி வீழ்த்தியதால் வந்தது. இந்த பயம்தான் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகளை உன் மரணத்தை நிர்ணயிக்க வந்த மரண தூதர்களாக நினைக்க வைத்தது. இந்த பயம்தான் தங்கை என்றும் பார்க்காமல் அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் பச்சை ரத்தம் குடிக்க உன்னை தூண்டியது. அச்சம் என்பது அந்த மரணத்திலும் கொடியது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆமரசே, உச்சி மீது இருப்பவன் தான் உலகத்திற்கு வந்திருக்கிறான். எவனாயிருந்தாலும் அவனை நாடினால் வாழ வைத்து வளர வைத்து அவன் அளவிற்கு உயர்த்துவான். முனிவரே, எப்படி இதை நாங்கள் நம்புவது? கம்சனை உங்கள் இறைவன் கண்டவுடன் அவன் கருணை நெஞ்சே கல்லானால் ஏனாகாது, பகை அங்கும் இருக்கிறதே. அப்படிப்பட்ட நிலையில் கம்சன் அங்கு போனார் என்றால் கருணையா கிடைத்துவிடும். அச்சப்படும் எங்களுக்கு நாரதரே தங்கள் பதில்? அச்சத்தை ஒழிப்பவரே அதற்கும் வழி சொன்னார். உன்னிடம் அதைத்தான் சொன்னேன்.
தான் என்ற எண்ணத்தை கிள்ளி எறிந்துவிட்டு கம்சன் என்னிடம் வந்தால் அவன் பிழைகளை மன்னிப்பேன் என்றார். போதும், ஏமாற்றும் திட்டம் புரிந்து விட்டது. கம்சமன்னா, புரிந்து கொண்டிருப்பாயே, விஷ்ணுவே நியாயவானாக நடிப்பதற்கு நாரத முனிவரை நம்மிடம் தூதனாக அனுப்பியிருக்கிறான். எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறான்? ஆளும் மன்னவன் அனாதையாக தன் படைகளின்றி, தன் பலத்தை காட்டுகின்ற ஆயுதங்கள் எதுவுமின்றி ஒரு இழிந்த பிறவியை போல தலை குனிந்து கைகளை குவித்துக் கொண்டு அவன் சன்னிதானம் போய் நிற்பதாம். கபட வேடதாரியை இவர் கை கொடுக்கும் தெய்வம் என்கிறார். மோசக்காரன் விஷ்ணு என்பது கம்சனுக்கும் தெரியும். பாணாசுரா, முனிவரை அனுப்பியதே இந்த நாரதரை இதற்கு முன் அனுப்பாமல் இருந்து இன்று அனுப்பியதே, அதில் தானே சந்தேகம்? அதுதான் சந்தேகம் மன்னா. முனிவரின் நல்லுரைக்கு பின்னால் நஞ்சிருக்கிறது. அரிய பெரிய நாடகத்தை நடத்துகிறான் மிக அற்புதமாக. அந்த கிருஷ்ணன் என்ற பிள்ளைதான் நமக்கு பகைவன் என்று. அதனால் தான் நம் கவனமெல்லாம் அந்த கள்வனிடமே செல்லுகின்றது. உண்மை பகைவன் எங்கோ மறைவாக சுகமாக வாழ்கிறான். வாழ்பவனுக்கும் திடீரென்று ஒரு அச்சம் வந்து விட்டது. கம்ச மன்னன் தேடும் முயற்சி வென்று விடுமோ என்று. கம்ச மன்னனின் படைகள் தன்னை சுற்றி வளைத்து விட்டால் என்ன ஆவதென்று. மன்னா, அதனால் தான் நாரதர் இங்கு வந்தது. வாய் இனிக்க பேசி தங்களை மயக்குவது. பாவம், தவறான ஆளை அனுப்பிவிட்டான். நாரதர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. அவருக்கு தூதனுக்குரிய பேச்சு திறமை, தெளிந்த பார்வை, துணிந்த நெஞ்சம் எதுவும் கிடையாது. இவர் தூது வந்ததை பற்றி பேசாமல் புத்திமதி சொல்வதேன்? அதுவும் அடங்கிப்போ என்று. நல்ல மொழி சொல்ல வந்தாராம், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். கம்சா, அவர் சொன்னபடி நீ ஆயுதங்களை எறிந்துவிட்டு அனுதாபத்திற்குரியவனை போல கைகளை குவித்துக் கொண்டு தலை குனிந்து இவர் சொல்லும் இடத்திற்கு போய் நில். எழுதப்பட்ட உன் விதி திருத்தப்பட. ஏன் முனிவரே, இதுதானே உங்கள் கருத்து? பிரபுவை சந்திப்பதற்கு இதுதான் ஏற்ற முறை. உன் பார்வையை மூடுகின்ற அகந்தை, அதை தூண்டி விடுகின்ற உன் சுயநல பெருமைகள் உன்னிடமிருந்து அகன்று கை குவித்து உணர்வு பூர்வமாக அவன் முன். அது சரி, ஒரு தூதுவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்றால் அவருக்கு அரசியலில் பேரென்ன நாரதரே? என்ன? முட்டாள். முட்டாள் அல்ல, மகா முட்டாள்.